வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தபால் வாக்குகள் எனக்கு சாதகமாக இருப்பதாக அறிய கிடைத்தது என தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் உத்தேச சம்பள அதிகரிப்பு சுற்றறிக்கையை தேர்தலுக்கு முன் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை. அறிவுள்ள அரசு ஊழியர்களை அவமதிக்கும் செயலே சம்பள அதிகரிப்பு வாக்குறுதி என்று திலீப் ஜாவீர குற்றச்சாட்டு. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பதில் வழங்க தான் தயார் என்று ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் தபால் மூலமான வாக்குகள் அனைத்தும் தனக்கு சாதகமாக இருப்பதாக அறிய கிடைத்துள்ளதாகவும் எனவே வாக்களித்துள்ள அனைவருக்கும் தான் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஜாப்பகுவாவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஏலம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தபால் வாக்குகள் எனக்கு சாதகமாக இருப்பதாக அறிய கிடைத்தது. எனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி. இன்று தேர்தலில் போட்டியிட வந்திருக்கும் 38 வேட்பாளர்களும் நாடு நெருக்கடியில் இருந்தபோது நாட்டை மீட்க வரவில்லை. விவசாயிகளை நாட்டை மீட்பதற்கு பாடுபட்டனர். எமக்கு கடன் வழங்கிய நாடுகளின் உதவியோடு இன்று நாம் மீண்டு வருகின்றோம். எமது தேர்தல் விஞ்ஞாபனம் பிரதான 5 விடயங்களை இலக்காக கொண்டதாக அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்று வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் தருவதாக கூறுகின்றனர். கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி சரிவு கண்டமைக்கு காரணமே இந்த வரி குறைக்கப்பட்டமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியிடமும் ஜேவிபியிடமும் எந்த திட்டமும் இல்லை என்பதை அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களே உறுதிப்படுத்துகின்றன. அவர்களிடம் புதிய திட்டங்கள் இல்லை. அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல திட்டங்களையும் அவர்கள் எதிர்க்கின்றனர். சஜித் பிரேமதாச தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இல்லை. அவரால் அனுர்குமார் திசாநாயக்கவை தோற்கடிக்க முடியாது. சஜித் பிரேமதாசவை அனுர்குமார் திசாநாயக்கவை பலப்படுத்தினார். இதுவரையில் இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் ஆளும் தரப்பை மிஞ்சி செல்ல இரண்டாம் தரவுக்கு இடமளிக்கவில்லை. அதேபோல் எதிர்க்கட்சிகளும் தம்மை மிஞ்சி செல்ல மற்றும் ஒரு தரப்புக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் ஜேவிபிக்கு இடம் அளிக்கவில்லை. அதனால் அனுர்குமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் விவசாய அமைச்சராக செயற்பட்டார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நாம் ஜேவிபியை கட்டி வைத்திருந்தோம். சஜித் பிரேமதாசவால் அதனை செய்ய முடியாமல் போனது. நாடாளுமன்றத்தில் சென்று வீண் பேச்சு பேசுவார். நாளாந்தம் ஒரு மணித்தியாலம் பேசிக் கொண்டிருப்பார். அதனால் 102% ஆதரவு இருந்த அனுர்குமார எழுந்து வந்திருக்கிறார். அதனால் சஜித் இன்று அனுரவோடு போராட வேண்டிய நிலைமை வந்துள்ளது. சஜித் வெல்லப் போவதில்லை. சஜித்திற்கு அளிக்கும் வாக்குகள் அனைத்தும் அனுரவை பலப்படுத்தும். அதனால் சஜித்திற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் உத்தேச சம்பள அதிகரிப்புகளை அறிவிக்கும் சுற்றறிக்கையை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியல் மேடைகளில் கூறுவது உண்மையாக இருக்குமானால் தேர்தல் திகதிக்கு முன்னதாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும். ஏற்கனவே ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமையினால் அரசு பணியாளர்களுக்கான சுற்றறிக்கையினை வெளியிட முடியும். ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்காக கொண்டு அறிக்கைகளை வெளியிடுகின்றனர். எனினும் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும் போது ஜனாதிபதி ரணில் கணிசமான இடத்தை பெற்றுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பள முரண்பாடுகளை நீக்க கோரி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது அரசாங்கம் தீர்வுகளை வழங்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு எதிராக கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை அரசாங்கம் நடத்தியிருந்தது. எனினும் தற்போது உள்ள அரசாங்கம் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக வேட்பாளர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் நம்ப முடியாதவை என்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜாவீர தெரிவித்தார். ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவித்த அவர் தான் முன்மொழிவது அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தேவையான வேலை திட்டம் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த திலீப் ஜாவீர சம்பளத்தை அதிகரிப்பதற்கான வழியில்லை என தற்போதைய ஜனாதிபதியே 2 மாதங்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். அவ்வாறு கூறி அதே அரசாங்கம் 25% சம்பளத்தை உயர்த்தியுள்ளது. இதற்கு 2 பில்லியனுக்கு மேல் தேவைப்படும். இதனை எவ்வாறு நம்புவது? அறிவுள்ள அரசு ஊழியர்களை அவமதிக்கும் செயலாகும். சம்பளங்கள் தர்க்க ரீதியாக அதிகரிக்கப்பட வேண்டும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளத்தை அதிகரிக்க அனுரகுமார முன்மொழிந்துள்ளார். அது எப்படி சாத்தியமாகும்? பணம் எங்கிருந்து வரும்?
அரசு துறை ஊழியர்களோடு முறையான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது அறிவு சார்ந்த விவாதமாக இருக்க வேண்டும். தேவையான மானியங்கள், பணம், ஊக்குவிப்பு தொகைகள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை இலக்காக கொண்டிருக்க வேண்டும். திறமையான பொது சேவைக்காக அரசு ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட வேண்டும். நாங்கள் பரிந்துரைத்துள்ளோம். நன்றாக வேலை செய்யும் ஒருவர் அதிக ஊக்குவிப்பு தொகையை பெற வேண்டும். இந்த வேட்பாளர்களின் அறிக்கைகள், வாக்குறுதிகள் மாத்திரமே இலங்கையின் பொருளாதாரம் பற்றிய புரிதல் உள்ள உயர்தரம் படிக்கும் ஒரு மாணவனை கேட்டால் அவர் சொல்லுவார், இது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி அல்ல என்று திலிச்சாவீர மேலும் தெரிவித்திருந்தார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்கு பதில் வழங்க தாம் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்கியாக வேண்டும். தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த ஆணைக்குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இதற்கு பதில் வழங்க வேண்டும். அந்த பதிலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார காலத்தில் பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கடும் கரிசனை வெளியிட்டுள்ளது. பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து 500க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று பணிப்பாளர் நதிசானி பரேரா தெரிவித்துள்ளார். 300 முறைப்பாடுகள் தொடர்பாக ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து பொதுமக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். அரசியல் நோக்கங்களுக்காக பொது சொத்துக்களை பயன்படுத்துபவர்களை பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவது குறித்து மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். மதுபான சாலைகளுக்கான அனுமதியினை தனது தந்தை புதிதாக பெறவில்லை எனவும் இருந்த அனுமதியினை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கும் முகமாக வழங்கிய ஆவணங்களே அவை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். மதுபான சாலைக்கான அனுமதி விவகாரம் குறித்து யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எனது தந்தை ஒரு தொழிலதிபர். நான் அரசியலுக்கு வர முன்னரே தொழிலதிபராக இருக்கிறார். 70 ஆண்டுகளிலிருந்து அவர் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார். கொழும்பில் 92ஆம் ஆண்டு காலங்களில் மதுபான சாலை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அவரிடமுள்ள சில மதுபான சாலைகளில் அனுமதிகள் இருந்தன. அவற்றை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டார். புதிதாக அனுமதி பெறவில்லை. எங்களுக்கு புதிதாக யாரும் தர வேண்டிய தேவையில்லை. எனது தந்தையிடம் அனுமதிகள் ஏற்கனவே இருந்தன. தந்தை மீது குற்றம் சாட்டிய நபருக்கும் தெரியும் எனது அப்பாவிடம் மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் இருக்கின்றன என்ற விடயம் தெரிந்தே அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்று அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சார நடவடிக்கைகள் மற்றும் வேட்பாளர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விமர்சனங்களுக்கு சமூக ஊடகங்கள் முதன்மையான தளமாக மாறியுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் தேர்தல் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. இதில் சிக்கல் நிறைந்த இடுகைகளை அகற்றுதல் மற்றும் மீறல்களை கையாளுதல் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரங்களை நிவர்த்தி செய்வது மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் பிரதேச போலீஸ் தொழில்நுட்ப பிரிவுகளோடு ஒருங்கிணைத்தல் தொடர்பான நடைமுறைகளை விவரிக்கும் விசேட சுற்றறிக்கையை போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் சமூக ஊடக பிரச்சனைகளை இவ்வாறு கையாள்வது, பதவி நீக்கம் மற்றும் மீறுபவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை உட்பட அனைத்து நிலையங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிமீறல்களுக்காக சமூக ஊடகங்களை போலீசார் கண்காணித்து வரும் நிலையில் அவர்களின் பணிச்சுமை மற்றும் திறன் காரணமாக புகார்களுக்கு முதன்மையாக பதிலளிப்பதாக அதிகாரி கூறியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களை இலக்கு வைத்து அச்சுறுத்தல்கள் மற்றும் விமர்சனங்கள் தொடர்பான பல முறைப்பாடுகள் தற்போது விசாரணையில் உள்ளன. சில புகார்களை விசாரிப்பது சவாலானது மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்வது. பல சமூக ஊடக தளங்கள் வெளிநாடுகளை அடிப்படையாக கொண்டிருப்பதாலும் தற்போதைய சட்டங்களின் வரம்புகளாலும் நிகழ்நிலை காப்பு சட்டம் செயலற்ற நிலையில் உள்ளது. தற்போது கணினி குற்றச்சட்டம் மற்றும் பிற தொடர்புடைய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.